السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، ولا عدوان إلا على الظالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما يا رب العالمين. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மிக பெரும் கருணையினால் அவனுடைய கலாமாகிய அல் குர்ஆனை கற்றுக்கொள்ள வேண்டும். அது சொல்லக்கூடிய கருத்துக்களை படிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அவற்றை கொண்டு அமல் செய்ய வேண்டும் என்கிற ஒரு தூய்மையான நோக்கத்தோடு இந்த வகுப்பிலே நாம் எல்லோரும் இணைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், கடந்த பல வகுப்புகளிலே இரண்டாவது அத்தியாயமாகிய சூரத்துல் பக்ராவினுடைய விளக்கத்தை சுருக்கமாகவும் முழுமையாகவும் நாம் பார்த்து முடித்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ், இந்த வகுப்பிலிருந்து மூன்றாவது அத்தியாயமாகிய சூரத்து ஆலு இம்ரான் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தினுடைய விளக்கத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். சூரத்து ஆலு இம்ரான் என்கிற இந்த அத்தியாயம் 200 வசனங்களை கொண்ட ஒரு நீளமான அத்தியாயமாக காணப்படுகிறது. அதே நேரத்தில் மதீனாவிலே அருளப்பட்ட ஒரு அத்தியாயமாகவும் இந்த அத்தியாயம் விளங்குகிறது. இதனுடைய பெயரை பொறுத்தவரையில் இந்த சூராவின் 33வது வசனத்திலே அல்லாஹு தஆலா இன்னல்லாஹ அஸ்தஃபா ஆதம வ நூஹன் வ ஆல இப்ராஹீம வ ஆல இம்ரான அலல் ஆலமீன் என்று கூறுகிறார். அந்த இடத்திலே ஆல இம்ரான் என்று இம்ரானுடைய குடும்பம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிற காரணத்தினால் இந்த சூராவினுடைய பெயராக ஆல இம்ரான், இம்ரானுடைய குடும்பம் என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இம்ரான் என்பது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தையினுடைய பெயராகும். இப்ப இம்ரானுடைய குடும்பம் பற்றி இந்த சூராவிலே பேசப்பட்டிருக்கிறது. அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூராவுக்கு ஆலு இம்ரான் என்று பெயரிட்டிருக்கிறார்கள். பொதுவாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல் குர்ஆனுடைய சூறாக்களுக்கான பெயர்களை பொறுத்தவரையில் அந்த பெயர்கள் ஹதீஸ்களிலிருந்து பெறப்பட்டவையாக காணப்படுகின்றன. ஒன்றில் அந்த சூறாவினுடைய பெயர் அந்த சூறாவின் உள்ளே ஏதாவது ஒரு வசனத்தில் இடம்பெறும், அல்லது அந்த சூறாவின் மைய கருத்தை வைத்து அந்த சூறாவுக்கு ஒரு பெயர் சொல்லப்படும். உதாரணமாக இங்கே ஆலு இம்ரான் என்று சொல்லப்பட்டிருப்பதால் இந்த சூறாவுக்கு ஆல இம்ரான் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் சூரத்துல் ஃபாத்திஹா என்பது அங்கே ஃபாத்திஹா என்கிற பெயர் சொல்லப்படவில்லை. மாறாக அது குர்ஆனுடைய ஆரம்பமாகவும் அதனுடைய கருத்தையும் அடிப்படையாக வைத்து அதற்கு திருமறையின் தோற்றுவாய் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. ஃபாத்திஹா என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஒன்றில் அந்த சூறாவினுடைய பெயர் அந்த சூறாவின் உள்ளே இடம்பெற்றிருக்கும், அல்லது அதனுடைய மைய கருத்தை வைத்து அந்த சூறாவுக்கு பெயர் வைக்கப்படும். அதிலே பெயர்கள் அல்லாஹுடைய தூதரினால் வைக்கப்படக்கூடியவை என்பதை உலமாக்கள் நமக்கு சுட்டிக்காட்டுகிறார்கள். அடுத்ததாக இந்த சூறாவை ஒரு ஹதீஸிலே பக்ராவோடு சேர்த்து, சூரத்துல் பக்ராவோடு சேர்த்து ஜஹ்ராவானி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். 2 ஜஹ்ராக்கள், 2 மலர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூறாவுக்கு, அதாவது சூரத்துல் பக்ராவும் சூரத்து ஆலி இம்ரானும்
2 மலர்கள் என்றும் சொல்லியிருக்கிறார்கள் என்பதை நாம் அறியக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த சூராவினுடைய சிறப்பை பொறுத்தவரையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூராவை பற்றி கூறும்போது, இக்ரஉல் குர்ஆன், அல் குர்ஆனை ஓதுங்கள், ஃபஇன்னஹு யஅதி யௌமல் கியாமத்தி ஷஃபீஅன் லிஅஸ்ஹாபிஹி, ஏனென்றால் குர்ஆன் நாளை மறுமையிலே அதை ஓதியவர்களுக்கு ஷஃபாஅத்து செய்யக்கூடியதாக, பரிந்துரை செய்யக்கூடியதாக வரும். இக்ரஉ ஸஹ்ராவைன், ஜஹ்ராவான 2 ஜஹ்ராக்களையும் நீங்கள் ஓதுங்கள் என்று சொல்லிட்டு சொன்னார்கள். அல் பக்ரா வ சூரத்து ஆல இம்ரான், அதாவது சூரத்துல் பக்ரா, சூரத்து ஆல இம்ரான் என்கிற இந்த அத்தியாயமாகிய 2 அத்தியாயங்களையும் ஓதுங்கள். فإنهما تأتيان يوم القيامة كأنهما غمامتان, இந்த 2 சூறாக்களும் மறுமையிலே 2 மேக கூட்டங்களாக வரும். அவு கஅன்னஹுமா கயாயத்தான், அல்லது 2 பெரிய நிழல் தரக்கூடிய குடைகளை போன்று வரும். அவு கஅன்னஹுமா ஃபிர்கானி மின் தைரின் சவாஃப், சிறகுகளை விரித்து கொண்டு நேர்த்தியாக பறக்கக்கூடிய 2 பறவை கூட்டங்களை போன்று இந்த சூரா 2ம் வரும். துஹாஜ்ஜானி அன் அஸ்ஹாபிஹிமா, யாரெல்லாம் இந்த சூராவை அதிகமாக ஓதி அதை கொண்டு அமல் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்காக வேண்டி இந்த சூறாக்கள் 2ம் மறுமையிலே அல்லாஹ்விடம் வாதிடும். இக்ரஉ சூரத்துல் பக்ரா, திரும்பச் சொல்கிறார்கள், சூரத்துல் பக்ராவை ஓதுங்கள். ஃபஇன்ன அஹ்தஹா பரக்கா, அந்த சூரத்துல் பக்ராவை ஓதி அது சொல்லுகிற கருத்துக்களை எடுத்து நடப்பது பரக்கத்தாகும். வதர்கஹா ஹஸ்ரா, சூரத்துல் பக்ராவை விட்டு விடுவது, அதாவது அதிலே சொல்லப்படக்கூடிய கருத்துக்கள் பற்றி சிந்திக்காமல் அதை விட்டு விடுவது கைசேதமாகும். வலா யஸ்ததீஉஹல் பதலா, பத்தலாக்கள் இந்த சூறாவை வைத்து இந்த சூறாவுக்கு முன்னால் பத்தலாக்கள் இந்த சூறாவுக்கு முன்னால் சக்தி பெற மாட்டார்கள் என்று சொல்கிறார்கள். இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பத்தலாக்கள் சக்தி பெற மாட்டார்கள் என்றால் இதற்கு விளக்கம் சொல்லும் போது ஹதீஸ்களை, அந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர்களில் ஒருவர் சொல்லுகிறார், பத்தலா என்பது சஹரா, சூனியக்காரர்கள். இப்ப சூரத்துல் பக்ராவுக்கு முன்னால் சூனியக்காரர்கள் சக்தி பெற மாட்டார்கள். அதனுடைய அர்த்தம் என்ன? சூனியம் செய்யப்பட்ட ஒருவருக்கு சூரத்துல் பக்ராவை நாம் ஓதி வந்தால் சூனியக்காரனுடைய அந்த சூனியம் செயலிழந்து விடும், பலிக்காது என்பதை நாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த ஹதீஸ் சூரத்து அல் பக்ரா, சூரத்து ஆலு இம்ரான் ஆகிய 2 சூறாக்களினுடைய சிறப்பை சொல்லுகிற ஒரு முக்கியமான ஹதீஸாக காணப்படுகிறது. இதே கருத்தை சொல்லக்கூடிய இன்னமொரு ஹதீஸும் சஹீஹ் முஸ்லிமிலே இடம்பெறுவதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. நவாஸ் இப்னு சம்ஆன் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற நபித்தோழர் சொல்கிறார், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நான் செவிமடுத்தேன். யுக்தா பில் குர்ஆனி யௌமல் கியாமா வ அஹ்லிஹி அல்லதீன கானூ யஅமலூன பிஹி, நாளை மறுமையிலே குர்ஆனும் அந்த குர்ஆனை கொண்டு அமல் செய்த மக்களும் கொண்டு வரப்படுவார்கள். மறுமையிலே அல் குர்ஆனும் அந்த அல் குர்ஆனை கொண்டு அமல் செய்த மக்களும் கொண்டு வரப்படுவார்கள். தக்துமுஹு சூரத்துல் பக்ரா வ ஆலு இம்ரான், அந்த கூட்டத்தை தலைமை தாங்கி கொண்டு வரக்கூடிய சூறாக்களாக சூரத்துல் பக்ராவும் சூரத்து ஆல இம்ரானும் காணப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே குறிப்பிடுவதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அப்ப இதுவும் சூரத்து ஆல இம்ரானுடைய சிறப்பை சொல்லுகிற இன்னும் ஒரு ஹதீஸ் ஆகும். அதே போல அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஒரு செய்தி முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒருவர் அவங்களோட காலத்தில், சஹாபாக்களுடைய காலத்தில்
சூரத்துல் பக்கராவையும் சூரத்து ஆல இம்ரானையும் ஓதக்கூடியவராக இருந்தால், ஒருவர் சூரத்துல் பக்கரா சூரத்து ஆல இம்ரானை ஓதுகிறார் என்றால் அவர் அந்த சஹாபிய சமூகத்தில் ஒரு முக்கிய பிரஜையாக கருதப்பட்டு வந்தார் என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்ப இது அவ்வளவு முக்கியமான 2 சூறாக்களாக காணப்படுகின்றன என்பதை நாமும் கருத்தில் கொண்டு இந்த 2 சூறாக்களுக்கும் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். அந்த சூறாக்களை அதிகமாக ஓத வேண்டும். இந்த சூறாக்கள் எந்த வீட்டில் ஓதப்படுகின்றனவோ அந்த வீட்டிலிருந்து ஷைத்தான் விரண்டோடுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அந்த ஹதீஸுக்கு ஏற்ப நம்முடைய வீடுகளில் அதிகமாக, குறிப்பாக ஷைத்தான்கள் அதிகமாக வெளிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வீட்டில் உள்ள எல்லோரும் அடிக்கடி இந்த சூறாக்களை வீட்டில் ஓதி ஷைத்தானை வீட்டை விட்டு விரட்ட வேண்டும். நம்முடைய வீட்டுக்குள் பரக்கத் வருவதற்கான வழியாக இந்த சூறாக்கள் காணப்படுகிற காரணத்தினால் அந்த பரக்கத்தை பெறுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா அதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த 200 வசனங்களை கொண்ட சூரத்து ஆல இம்ரானை நாம் ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் படித்து பார்க்கிற போது அதிலே பல முக்கியமான செய்திகள் நமக்கு சொல்லப்படுவதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அவற்றை சுருக்கமாக இந்த வகுப்பிலே பதிவு செய்யலாம் என்று நினைக்கின்றோம். முதலாவதாக தௌஹீத் இந்த சூறாவிலே தெளிவுபடுத்தப்படுகிறது. குறிப்பாக தௌஹீதினுடைய 3 பிரிவுகள் இருக்கின்றன. உங்களுக்கு தெரியும், தௌஹீதுல் உலூஹியா, தௌஹீதுல் ருபூபியா, தௌஹீதுல் அஸ்மா வஸ்ஸிஃபாத் என்று சொல்லக்கூடிய இந்த 3 தௌஹீதினுடைய வகைகளும் இந்த சூறாவிலே தெளிவுபடுத்தப்படுவது இந்த சூறாவினுடைய மிக முக்கியமான ஒரு அம்சமாக காணப்படுகிறது. அதே போல வேதங்கள் எங்கிருந்து அருளப்படுகின்றன என்கிற தகவல் இந்த சூறாவிலே தெளிவுபடுத்தப்படுகிறது. அதாவது வேதம் இறங்குவது அல்லாஹ்விடமிருந்து 7 வானங்களுக்கு மேலே அல்லாஹ்விடமிருந்து இந்த வேதங்கள் அருளப்படுகின்றன என்கிற செய்தி இந்த சூறாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல குர்ஆனில் முஹ்கம், முத்தஷாபிஹ் என்று இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதனுடைய தஃப்சீரை படிக்கும் போது நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த முஹ்கம் முத்தஷாபிஹுடைய விஷயத்தில் மக்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் என்ற விளக்கம் இந்த சூறாவிலே நமக்கு சொல்லப்பட்டிருப்பதை காணலாம். அதே போல அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் மாறு செய்யக்கூடிய குஃபார்கள் பற்றி இந்த சூறாவிலே எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கு மாறு செய்யக்கூடிய, அவர்களை பகைத்து கொள்ளக்கூடிய குஃபார்கள் விஷயத்தில் மிக கடுமையான எச்சரிக்கை இந்த சூறாவிலே விடுக்கப்பட்டிருப்பதை நாம் காணலாம். அதே போல இந்த சூறாவை நாம் படிக்கிற போது இதிலே பத்ர் யுத்தம் பற்றி சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதையும் உஹது யுத்த நிகழ்வுகள் பல பேசப்பட்டிருப்பதையும் நாம் காணலாம். பத்ர் யுத்தம் பற்றியும் இந்த சூறாவில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் உஹது யுத்தத்தின் பல நிகழ்வுகள் இந்த சூறாவிலே சொல்லப்பட்டிருப்பதை நாம் காணலாம். அதே போல மனித உள்ளங்களுக்கு மிக விருப்பமான இச்சைகள் பற்றி, ஆசைகள் பற்றி இந்த சூறா எடுத்துச் சொல்லி, அதைவிட சிறந்தது தக்வா உள்ள மக்களுக்கு அல்லாஹ்விடத்தில் தயாராக இருக்கிறது என்கிற அந்த ஆல்டர்னேட்டிவ், இந்த உலகத்து இச்சைகளை நீங்கள் தூக்கி எறிந்துவிட்டு அல்லாஹ்விடம் இருக்கக்கூடிய அந்த சிறந்த இன்பங்களை நோக்கி நீங்கள் நகர வேண்டும் என்கிற வழிகாட்டல் இந்த சூறாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல சூரத்துல் பக்கராவை நாம் படித்து பார்க்கிற போது அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இதிலே தீனுல் இஸ்லாத்தினுடைய முக்கியத்துவம், தீனுல் இஸ்லாத்தினுடைய பெருமதி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தீனுல் இஸ்லாம் அல்லாத வேறொரு மார்க்கத்தை இந்த உலகத்தில் வாழுகிற எந்த ஒரு மனிதனும் தேர்வு செய்தாலும் அல்லாஹ்விடத்தில் அது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படவே மாட்டாது என்கிற தகவல் மிக உறுதியாக இந்த சூறாவிலே சொல்லப்பட்டிருப்பதை நாம் காணலாம். அதுபோல வேதம் கொடுக்கப்பட்ட
மக்களுடைய பல விவரங்கள் இந்த சூறாவிலே பேசப்பட்டிருக்கிறது. இந்த சூறாவை நாம் படிக்கிற போது வேதம் கொடுக்கப்பட்ட மக்களுடைய விவரங்கள் இதிலே தெளிவாகவும் விவரமாகவும் பேசப்பட்டிருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல அல் வலா வல் பரா என்கிற அகீதா தொடர்பாகவும் அகீதாவிலே இருக்கிற மிக முக்கியமான ஒரு பகுதி அல் வலா வல் பரா என்கிற பகுதி. அந்த அல் வலா வல் பரா என்கிற பகுதி இன்ஷா அல்லாஹ் அதை நாம் படிக்கிற போது விவரமாக பார்க்கலாம். அந்த பகுதி இந்த சூறாவிலே பேசப்பட்டிருப்பதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல அல்லாஹுவை நேசிக்க வேண்டும் என்கிற அந்த பகுதி வலியுறுத்தப்பட்டு அல்லாஹுவை நேசிப்பதற்கான அடையாளம் என்ன, அல்லாஹுவை நேசிக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் எல்லோரும் உண்மையிலேயே அல்லாஹுவை நேசிக்கிறவர்களா, அல்லாஹுவை உண்மையாக நேசிக்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பன போன்ற விவரங்கள் இந்த சூறாவிலே நமக்கு சொல்லித்தரப்பட்டிருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல அன்புக்குரியவர்களே, இந்த சூறாவில் நபிமார்கள் பலர் பற்றி அல்லாஹு தஆலா எடுத்துச் சொல்லி அவர்களுடைய அந்தஸ்துக்கள் பற்றியும் பேசுகிறார். நபிமார்களுடைய பல விஷயங்கள் சொல்லப்பட்டு அவர்களுடைய அந்தஸ்தும் இந்த சூறாவிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் மரியம் அலைஹிஸ்ஸலாம், அவர்களுடைய அருமை புதல்வர் ஈசா அலைஹிஸ்ஸலாம், அதுபோல ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியாவுடைய மகன் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் போன்றவர்களுடைய வரலாறுகளும் இந்த சூறாவிலே சொல்லப்பட்டிருப்பதை நாம் காணலாம். அதே போல இந்த சூறாவை ஆரம்பம் முதல் இறுதி வரை நாம் படிக்கிற போது இதிலே ஒரு முஸ்லிம் சமூகத்திற்கு தேவையான ஒழுக்க நெறிகள் போதிக்கப்பட்டிருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக தக்வா, அல்லாஹுடைய ஹபிலாக காணப்படக்கூடிய, அல்லாஹுடைய கயிறாக காணப்படக்கூடிய அல் குர்ஆனை பற்றி பிடிப்பது, கருத்து வேறுபாடுகளையும் பிரிவினைகளையும் தூக்கி எறிவது, அதுபோல நன்மையை ஏவுவது, இந்த சமுதாயம் நல்ல சமுதாயமாக விளங்குவது, அதனுடைய லட்சணங்கள், அதுபோல அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்வது, இவ்வாறான மிக முக்கியமான ஒழுக்கங்கள், வழிகாட்டல்கள், ஒரு சமுதாயத்திற்கு தேவையான ஒழுக்கங்களும் வழிகாட்டல்களும் இந்த சூறாவிலே பேசப்பட்டிருப்பதை நாம் காணலாம். அதே போல பல மார்க்க சட்ட விளக்கங்களும் இந்த சூறாவிலே தரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அல்லாஹுடைய பாதையில் ஜிஹாத் செய்வது பற்றிய தெளிவு இந்த சூறாவிலே தரப்பட்டிருக்கிறது. வட்டி பற்றிய எச்சரிக்கை இந்த சூறாவிலே காணப்படுகிறது. மோசடி பற்றி இந்த சூறாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஜக்காத்து கொடுப்பதை மறுக்கிறவர்களுக்கு இருக்கிற தண்டனைகள் என்ன என்பதும் இந்த சூறாவிலே, இந்த அத்தியாயத்திலே பேசப்பட்டிருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறு பல முக்கிய தலைப்புகளை கொண்ட ஒரு சூறாவாக இந்த சூரத்து ஆல இம்ரான் காணப்படுகிறது என்பதை நாம் எல்லோரும் கவனத்தில் கொண்டு, அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு திங்களும் புதனும் காலை இந்திய நேரப்படி 6:30 நடைபெறக்கூடிய இந்த வகுப்பிலே இணைந்து கொண்டு இந்த சூறாவை படிப்பதன் மூலம் அல்லாஹுடைய அன்பையும் அவனுடைய அருளையும் பெற்றுக்கொள்ள நாம் எல்லோரும் முயற்சி செய்ய வேண்டும். இந்த வகுப்பு தொடர்ச்சியாக இன்ஷா அல்லாஹ் நடைபெறும். எனவே மிஸ் பண்ணாமல் இந்த வகுப்பிலே நீங்கள் கலந்து கொள்வதோடு உங்களுடைய வருகைகளையும் நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்கிற நேரத்தில் தாரு தர்பியா, சென்னையிலே காணப்படக்கூடிய, சென்னை புரசைவாக்கத்திலே அமைந்திருக்கக்கூடிய தாரு தர்பியா, இறுதியிலே ஒவ்வொரு கட்டமாக பரீட்சைகள் வைப்பார்கள். அந்த பரீட்சைகளிலே நீங்கள் தோற்றுகிற போது உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸும் வழங்கப்படும். இது ஒரு என்கரேஜ்மெண்ட்டுக்காக வேண்டி, உங்களை ஆர்வப்படுத்துவதற்காக வேண்டி இடம்பெறும். எனவே உங்களுடைய வரவுகளை நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள். மாஷா அல்லாஹ், சில ஐரோப்பிய நாடுகளிலே வாழக்கூடிய சகோதர சகோதரிகளும் இந்த நேரம் அவர்களுக்கு மிக அதிகாலை நேரமாக இருக்கும். அதாவது ஃபஜ்ருக்கு முந்திய ஒரு நேரமாக இருக்கும்.
இருந்தாலும் கூட அவர்களில் சிலர் இந்த நேரத்திலே விழித்திருந்து இந்த வகுப்பிலே கலந்து கொள்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு, உங்களில் சிறந்தவர் குர்ஆனை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவர் என்று. அந்த கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் சேர்த்தருள வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நீங்கள் தொடர்ச்சியாக கலந்து கொள்வது போல உங்களுடைய வீட்டில் இருக்கிற உறவுகளையும் இந்த நேரத்தில் ஒரு 25-30 நிமிடங்கள் இந்த வகுப்பிலே நீங்கள் உட்கார வைப்பீர்களாக இருந்தால், இந்த காலை வேளையிலே அல் குர்ஆனை படிக்கக்கூடிய ஒரு வீடாக உங்களுடைய வீடு மாறும். பரக்கத் உங்களுடைய வீட்டுக்கு வரும். எனவே சில சகோதரிகள் தனியாக உட்கார்ந்திருப்பீர்கள், மற்றவர்கள் உறங்கிக் கொண்டிருப்பார்கள் அல்லது வேறு வேறு வேலைகளில் இருப்பார்கள். அப்படி இல்லாமல் முழு குடும்பத்தையும் இந்த வகுப்பில் இணைத்துக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் இந்த வகுப்பை நீங்கள் அறிமுகப்படுத்தி இதிலே பூரண பயனடைய அவர்களையும் தூண்டுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த வகுப்பை நடத்தக்கூடிய நமக்கும் இதிலே கலந்து பயன்பெறக்கூடிய உங்களுக்கும் இஹ்லாஸை தர வேண்டும். இந்த குர்ஆனை கொண்டு மறுமையிலே ஷஃபாஅத்தை பெறுகிற கூட்டத்தில் நம் அனைவரையும் அந்த ரப்புல் ஆலமீன் சேர்த்தருள்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك.